வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். ரஞ்சித் அவர்களை பற்றி தான் பேசப் போகிறேன். ரஞ்சித் அவர்கள் திமுகவை எதிர்த்து பேசிவிட்டார் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன எதிர்த்து பேசினார்? தனியாக நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் தனித்து குரல் இருக்கக்கூடாதுன்னு கேட்கிறார் ரஞ்சித். எப்படி பிஜேபி உள்ளே வந்தது? தமிழ்நாட்டுக்கு யார் மூலமாக உள்ளே வந்தது? நானா உள்ளே விட்டேன்? ஒரு சேரியில் கூட உங்களால் நுழையவே முடியலையே. சேரியில் இருக்கிற எல்லோருமே பிஜேபிக்கு எதிராகத்தானே இருக்காங்க. எத்தனை ஓட்டு பிஜேபிக்கு சேரியில் போட்டிருப்பாங்க? பொது சமூகத்தில் தானே இந்த மாதிரி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த பொது சமூகத்தை சீர்படுத்துவது யாரோட பொறுப்பு அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறார் ரஞ்சித் அவர்கள். அவர் பேசியதிலிருந்து என்ன தெரிகிறது? திமுகவை எதிர்த்து பேசின மாதிரி தெரியலையே. அவருடைய பேச்சிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஐயோ பிஜேபி வந்துடுச்சேன்னு புலம்பல் தான் தெரிகிறது. இவர் திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. வேங்கை வயல் விஷயத்தில் வேங்கை வயலில் தண்ணீர் தொட்டியில் மனித கழிவை கலந்தார்களே, அந்த மனசாட்சி இல்லாதவர்களை இன்னும் கண்டுபிடிக்கவில்லையேன்னு கேட்டிருந்தால் அது திமுகவை எதிர்த்து பேசுகிற கேள்வி. திருமாவளவனுக்கு எதற்கு நீங்கள் பொது தொகுதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி சில விஷயங்களை பேசியிருந்தால் அவர் திமுகவை எதிர்த்து பேசினார்னு சொல்லலாம். அப்புறம் என்ன சொல்கிறாரு? சேரியிலெல்லாம் பிஜேபி இன்னும் கால் பதிக்கவில்லைன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறபடி பிஜேபி கால் பதிக்கவில்லை என்றால் முருகன், ஜான் பாண்டியன், தடா பெரியசாமி போன்றவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். அதனால் சேரியிலும் பிஜேபி சேர்ந்துடுச்சு. பிஜேபியில் தலித்களை மரியாதையோடு நடத்துகிறார்கள். ஆனால் திமுகவில் அந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைத்தவர்கள் தானே இவர்கள். ரஞ்சித் அவர்களே, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுச்சின்னு கத்துறீங்களே, அதற்கு காரணம் இந்து மதத்தை கேவலமாக பேசுவது, இந்து மதத்தினரை புண்படுத்துவது, இந்து கடவுள்களை அவமதிப்பது, இது போன்ற காரணங்களால் தான் பிஜேபி தமிழ்நாட்டிற்குள் வந்திருக்கிறது. மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.